இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில இதய துடிப்பு அப்படிங்கிறதா நம்முடைய செய்தியின் தலைப்பு. அதாவது அன்பு அப்படின்னோடனே அன்புக்கு ஒரு ஒரு சிம்பல் கொடுக்கணும்னா ஹார்ட் போடுறோம், இருதயம் போடுறோம். ஏன்னா அந்த இருதய துடிப்பு அப்படின்னாலே அன்பை குறிக்குது. நம்முடைய வழக்கப்படி நம்ம தேவனுடைய இருதய துடிப்பை கேட்டிருக்கிறோமா? நீங்க தேவனுடைய இருதய துடிப்பை கேட்டிருக்கிறீங்களா? அவ்வளவு தூரம் ஒருவருடைய இருதய துடிப்பை கேட்கணும், கேட்கிற அளவுக்கு எல்லாருடைய இருதய துடிப்பையும் நம்மளால கேட்க முடியாது. ஒருவேளை நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க, நம்முடைய குடும்பத்தினர், நம்மளுடைய அப்பா அம்மா, நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய கணவன் மனைவி, இவங்களுடைய இருதய துடிப்பை தான் நம்ம கேட்க முடியும். அவ்வளவு நெருக்கமா இருக்கிறவங்களுடைய இருதய துடிப்பை தான் நம்ம கேட்க முடியும். இப்போ தேவனுக்கு, அதாவது அவருடைய இருதய துடிப்பை கேட்கிற அளவுக்கு அவருக்கு க்ளோஸா இருக்கிறோமா அப்படிங்கிறதா இன்றைக்குள்ள செய்தி. அவர் கிட்ட போக போக நம்முடைய இருதயம் மென்மையாகுதுங்க. இதை நீங்க உணர்ந்து பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. ஆனா இதெல்லாம் உண்மை. அன்பு நம்முடைய உள்ளத்தை நிறைக்குது. அவர்கிட்ட போக போக நம்முடைய இருதயம் மென்மையாகுது. அன்பு நம்முடைய உள்ளத்தை நிறைக்குது. நன்றி உணர்வு மேலோங்குது. மன்னிப்பது ரொம்ப ஈஸியாயிரும். இப்படி அவருடைய இருதய துடிப்பை கேட்கிற அளவுக்கு நம்ம பக்கத்துல போகும்போது பிறரது குறைகளை வெளிப்படுத்தாம, அது போய் எல்லார்கிட்டையும் போய் சொல்லாம, அது சரி பரவாயில்ல போறாங்கன்னு விடக்கூடிய அளவுக்கு நம்மளை அது வெளிப்படுத்துறது குறையுது. மற்றவங்கள்ட்ட போய் சொல்ல மாட்டோம். நம்முடைய பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் அது சின்னதா தெரியும். சமாதானம் பெறுது. அவருடனான நெருக்கம் அதிகரிக்க அதிகரிக்க அவருடைய அன்பை நம்ம அதிகமா நமக்குள்ள அதை புரிய அவர் யார் என்பதை நம்ம புரிந்து கொள்றோம். அதாவது மாம்ச பிரகாரமாக இந்த வேதத்துல எழுதப்பட்ட, அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த போது இருந்த இயேசு கிறிஸ்து, அவர் தேவனுடைய சுரூபமா இருந்தார், என்னெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, ஆவிக்குரிய கண்களில் அவர் யார் என்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும் எப்ப நம்ம அவருடைய இருதய துடிப்பை கேட்கும் அளவுக்கு அவருக்கு நெருங்கி செல்றோமோ. அந்த ஆவிக்குரிய கண்கள் அவருக்கு நெருங்கி போக போக பிரகாசம் அடையுது. அவர் யாரு? அவர் எதுக்காக வந்தார்? அவருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? அவருக்கும் எனக்கும் என்ன உறவு? அவர் எனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காரு? அவர் எனக்காக யாரா இருக்கிறாரு? அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் நமக்குள்ள வர வர மற்ற எல்லா காரியங்களும், அதாவது நம்ம சுற்றில இருக்கிற பிரச்சனைகள், மற்றவங்க எதிர்த்து வருகிற காரியங்கள் எல்லாமே சின்னதா போயிருது. இன்னைக்கு அதை நம்ம ஒரு சீஷனுடைய வாழ்க்கையிலேருந்து பார்க்க போறோம். இது யோவான் சீஷனுடைய வாழ்க்கையிலேருந்து இன்னைக்கு சில காரியங்களை நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். யோவான் அவருடைய சுவிசேஷத்திலும் சரி, 3 நிருபங்களிலும் சரி, பல இடங்களிலே அன்பை குறித்து நிறைய பேசுறாரு. ஃபுல்லா அன்பு தான் முக்காவாசி வரும். யோவான் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் எப்படி உங்கள்கிட்ட அன்பாயிருந்தேனோ அதே மாதிரி நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்குறேன். இது ஒரு புதிய கட்டளை, இந்த புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இப்ப இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை என்ன? ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். எப்படி? அவரே நம்மிடத்துல அன்பு கூர்ந்த மாதிரி நீங்களும் மற்றவங்ககிட்ட அன்பு கூறுங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. இப்போ இன்னொரு காரியம் இதுல பாக்குறோம். அவர்கிட்ட அன்பா இல்லைன்னா அவருடைய கற்பனைகளே நம்ம கை கொள்ள மாட்டோம். கற்பனைகள், அவர் சொல்ற காரியங்களை நம்ம கை கொண்டோம்னால் அவரிடத்துல அன்பா இருக்கிறோம். ஏன்னா அவர் அவ்வளவு தூரம் என்னை நேசிக்கும் போது அவர் சொன்னதை நான் செய்யாம இருக்க முடியாதுன்ற நிலைமைக்கு வந்துருவோம். இதை நீ செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற நிலைமை இல்லை. அவர் என்னை அவ்வளவு தூரம் நேசிக்கிறதுனாலே நான் அவர் சொன்னதை செய்வேன்ற அந்த தன்னால நானாக செய்வேன் என்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துருவோம். அடுத்து யோவான் 15ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிக்கிறேன். 12 வரைக்கும் கூட வாசிக்கிறேன்.
பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. பிதா என்னிடத்துல எப்படி அன்பாயிருக்கிறாரோ அதே மாதிரி நானும் உங்களிடத்துல அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நிலைத்திருக்கிறதுனா என்ன? சூழ்நிலை மாறாக வந்த உடனே, எதிர்மறையான காரியங்கள் வந்த உடனே இதை விட்டுட்டு ஓடி போயிடுறது. அவங்க என்னை நேசிப்பாங்களா, இவங்க என்னை நேசிப்பாங்களா, இவங்க என்னை ஏற்றுக்கொள்வாங்களான்னு சொல்லி மற்றவங்களை தேடி ஓடுறோமே, அப்படி இல்லாம அவருடைய அன்பிலே நிலைத்து இருக்கணும். அதுல உறுதியாய் அதிலே தரித்திருக்கணும் அப்படிங்கிறாரு. அவர் எப்படி பிதாவினுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறாராம்? அவருடைய பிதாவினுடைய கற்பனைகளை கை கொண்டு அதிலே நான் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிற மாதிரி நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் அப்படிங்கிறது அவர் சொல்லி கொடுக்கிறாரு. நான் சொல்றதெல்லாம் செஞ்சீங்கன்னா என்னுடைய அன்பிலே நீங்க நிலைத்திருக்கிறீங்கன்றது அர்த்தம். அடுத்தது, நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. முதல்ல வாசித்த வசனமும் இதேதான். நான் எப்படி உங்கள்கிட்ட அன்பாயிருக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. அடுத்தது சொல்றாரு, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இப்போ உயிரை கொடுக்கிற அன்பு தான் அவ்வளவு பெரிய அன்பு அப்படிங்கிறாரு. இன்னொரு வசனமும் இருக்குது. யோவான் 17:23 ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் நீர் என்னை அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். எப்படி ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, கடைசியாக ஜெபிக்கும் போது சொல்றாரு பிதாட்ட, நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறியா? எப்படி ஆண்டவர் இயேசுவை நேசிக்கிறாரோ அதே அளவு நம்மையும் நேசிக்கிறார்ன்றத அவங்க உரியணும், உலகம் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் எப்படி நேசிக்கிறாரோ அதே அளவு அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் அவர் நேசிக்கிறார்ன்றது நமக்கு புரிந்திருக்க வேண்டும். இது எல்லாமே அன்பை நன்றாக புரிந்த இயேசுவின் இருதய துடிப்பை அறிந்த அவருக்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்த சீஷனாகிய யோவான் சொன்ன ஒரு வசனங்கள், அவர் எழுதின வசனங்கள், இயேசு சொன்னது கேட்டு அவர் எழுதினது. இவர் இன்னொரு காரியம் யோவானை குறித்து ஒரு ஸ்பெஷலா நம்ம சொல்லணும்னா, 12 சீஷர்ல இயேசுக்கு இருந்தாங்க. முக்கியமான சீஷர்ல பேதுரு ஒருத்தரும், அவர் தான் பிரதானமான ஒரு சீஷன். ஆனா இந்த யோவான் மட்டும்தான் நான் இயேசுவுக்கு அன்பானவன், நான் இயேசுவை நேசிக்கிறேன் இல்ல, நான் இயேசுவுக்கு அன்பானவன், இயேசு என்னை நேசிக்கிறார்ன்ற ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு அவனுக்கு இருந்திருக்கு. ஒரு 5 இடத்துல இந்த யோவான் சுவிசேஷத்துல இயேசுவுக்கு அன்பா இருந்தவன் என்று சொல்லி தன்னை அவர் சொல்லுகிறார். அந்த 5 இடத்தையும் நம்ம பார்க்கலாம். எந்தெந்த சூழ்நிலை எவ்வளவு தூரம் அவர் இயேசுவுக்கு நெருக்கமா இருந்தார், எவ்வளவு அவருடைய இருதய துடிப்பை கேட்கும் அளவுக்கு அவ்வளவு தூரம் நெருக்கமா இருந்ததின் பலன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதலாவது, அவர் கடைசி ராப்போஜனத்துல இயேசுவானவர் சீஷர்களோடு பஸ்காவை ஆசரிக்கிறாரு. அடுத்த நாள் அந்த இரவுல அவர் காட்டி கொடுக்கப்பட போறாரு. அது யோவான் 13 வருது. 21 வசனத்துல, இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். இயேசு சீஷர்களோடு பந்தி இருக்கிறாரு, எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவருக்கு அருமையாயிருந்த சீஷரில் ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தான். அப்போ அவருடைய இருதய துடிப்பை கேட்கும் அளவுக்கு அவ்வளவு நெருக்கமாக அவர் மேல சாஞ்சிக்கிட்டு இருக்க அளவுக்கு அவ்வளோ க்ளோஸா இருந்தான். இவ்வளவுக்கும் இவன் சீஷன், அவர் குரு. தள்ளி உட்காரு, என்கிட்ட நீ வரக்கூடாது, என் காலடியில தான் உட்காரணும் ஆண்டவர் சொல்லலை. எவ்வளவு தூரம் நெருக்கமா வர முடியுமோ அவ்வளவு தூரம் அவங்கள நெருக்கமா வர்றதுக்கு அவர் அனுமதித்தார். அதனாலதான் இவன் அவருடைய இருதய துடிப்பை அறியும் அளவுக்கு
அவருடைய அன்பை அறியும் அளவுக்கு, அவர் எவ்வளவு தூரம் என்னை நேசிக்கிறார்ன்றதை அறியும் அளவுக்கு அவருக்கு அருகில போயிருந்திருக்கா. மற்ற சீஷர்களும் அதை அறிந்திருக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு போகல. இன்றைக்கு நம்ம அவரோடு எவ்வளவு நெருக்கமா இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் இன்றைக்குள்ள நம்ம செய்தியின் ஒரு சாராம்சம். அடுத்ததுல யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். ஏன்னா இவன் அப்படி சாஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னோடனே சீமோன் பேதுரு சொல்றான், யாரை குறித்து சொல்றாருன்னு கேளு 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 அப்படின்னு கையை அப்படி ஆட்டமா கேட்கிறான், சைகை காட்டுறான். அப்போ இவன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே யார் உண்மை காட்டி கொடுப்பான்? உடனே சொல்றாரு, இந்த துணிக்கு யார்கிட்ட கொடுப்பேனோ அவன் தான் சொல்லி யூதாஸ்ட கொடுக்கிறார். அப்போ அவருடைய எல்லா காரியத்தையும் அறியும் அளவுக்கு அவ்வளவு க்ளோஸா அந்த கடைசி நேரத்துல அவனோட ஆண்டவரோட இருந்திருக்கிறான். அந்த இரவுல அவரை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பல காரியங்கள்லாம் நடந்துச்சு. சீஷர் எல்லாம் ஓடிட்டாங்க. 18 அதிகாரத்துக்கு வருவோம். 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமாய் இருந்ததினால் இயேசுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான். இதுவுமே யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இயேசுக்கு அன்பா இருந்த சீஷன் தான், யோவான் தான். இயேசுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள்ள போறான். இன்றைக்கு இயேசு வந்து கைது செய்யப்பட்டு ஒரு பிடிச்சு அவரை வந்து கொண்டு போறாங்க. அவரை வந்து குற்றச்சாட்டி அவரை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அந்த நேரத்துல இயேசு உடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள்ள போறான். அடுத்து பாருங்க, பேதுரு வாசல் அருகே வெளியே பேதுருக்கு போறதுக்கு முடியாது. ஏன்னா அவனுக்கு தான், யோவானுக்கு தான் உள்ள போக முடியுது. ஏன்னா அவன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவன. வெளியே நின்றுட்டு இருக்கான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமாயிருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து வாசல் காக்கிறவர்களோட பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போறான். நீங்க வந்து இவன் வந்து வாசல் காக்கிற சோல்ஜர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட வந்து பேசி இவன் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி இவங்களை வந்து கூட்டிட்டு பேதுருவை கூட்டிட்டு உள்ள போறான். அதுக்கு பிறகு நடந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும். பேதுரு வந்து பேதுருட்ட இன்னொருத்த சொல்றான், ஒரு வேலைக்காரி இவ வந்து அவனோட தான் இருந்தா அப்படின்னு சொல்லி இயேசுவை பார்த்து சொல்றான். 3 தடவை இயேசுவை வந்து தெரியாதுன்னு மறுதளிக்கிறான். இத மத்தேயு மார்க் போன்றவர்கள் வந்து பேதுருவை பத்தி அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்னு சொல்லி ரொம்ப அவனை பத்தி சொல்றாங்க. ஆனா இந்த யோவான் அத வந்து ஒரு பேதுருவை மறுதளித்தான்னு சொல்லி ஒரு லேசா சொல்லிட்டு விட்டுறாரு. ஏன்னா அவனை பத்தி தவறாக சொல்றத அவர் வந்து விரும்பல. இதுதான் நம்ம இன்றைக்கு முதல்ல நான் சொல்லும்போது சொன்னேன், இயேசுவோடு உள்ள நெருக்கம், அவரோடு நம்ம எவ்வளவு தூரம் பக்கத்துல இருக்கோமோ, எவ்வளவு தூரம் அவருடைய இருதய துடிப்பை அறியும் அளவுக்கு, அவருடைய அன்பை முழுவதுமாக அறிந்து கொள்ளும் அளவுக்கு அவருக்கு அருகில போறோமோ, அவ்வளவு தூரம் இப்படிப்பட்ட குணங்கள் நமக்கு வரும். இந்த யோவான் அன்பை பத்தியே பேசிட்டே இருக்கிறாரு. இன்றைக்கு அந்த பேதுருவை வெளியே வந்து கூட்டிட்டு போறாரு, பேசி கூட்டிட்டு போறாரு. ஆனா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான தோல்வியில ஒரு பேதுருவனுடைய ஒரு மோசமான ஒரு நிலைமைன்னு சொல்லலாம். அவர் உண்மையாகவே நேசித்த தன்னுடைய போதகரை, தன்னுடைய குருவை அவர் வந்து எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்ற ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைய அவ்வளவு மோசமா வெளிக்காட்டாம அதை மைல்டா ஒரு மெதுவா சொல்லிட்டு விட்டாரு. அவரை மூடுறாரு அவனை. இப்படித்தான் நம்ம ஆண்டவருக்கு அருகில போக போக நம்முடைய குணங்கள் மென்மையாக மாறும். இயேசு பஸ்கா பண்டிகையில இருக்கும்போது இயேசுக்கு அன்பான சீஷன்னு போட்டிருக்கு. தொடர்ந்த காரியத்துல இயேசுவோட போறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா யோவான் 19ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்துல இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். இப்போ என்ன ஆகுது, அந்த பிரதான ஆசாரியர் அரண்மனையில இருந்து பிலாத்துக்கிட்ட போறாரு. பிலாத்துக்கிட்ட இருந்து திரும்ப இங்க கூட்டிட்டு வர்றாங்க. அவரை அடிக்கிறாங்க. அவரை என்னெல்லாம் செஞ்சு கடைசியில சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. அந்த சிலுவையில அரைகிற இடத்துல கிலேயோப்பா மரியாள், இயேசுனுடைய தாய் மகதலேனா மரியாள், இப்படி ஒரு சில பெண்கள் மட்டும் இருக்கிறாங்க. இயேசுவின் தாயார் அவனுடைய தன்னுடைய பையன்ற அந்த ஒரு இதுல தாய் அங்க நிக்கிறாங்க. ஆனா வேற யாருமே சீஷர்கள் இயேசுவோடு இருந்தவங்க யாரும் அங்க இருந்த மாதிரி இல்ல. ஆனா அடுத்த வசனத்தை வாசிக்கிற, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு, தமக்கு அன்பாயிருந்த சீஷன் அங்கே இருக்கிறார். இயேசுக்கு அன்பாயிருந்த சீஷன் யோவான், அவர் தான் இதை எழுதுறாரு, தன்னை குறித்து எழுதுறாரு. நான் இயேசுக்கு அன்பானவன் எழுதினாரு.
இன்றைக்கு சிலுவையின் அருகிலே அவர் பக்கத்துல நிக்கிறான். மற்றவங்க எல்லாம் நமக்கும் ஏதாவது நடந்துருமோ, அவரை சிலுவையில அடிச்ச மாதிரி, இல்ல நமக்கும் ஏதாவது துன்பம் வந்துருமோன்னு பயந்து ஓடிட்டாங்க. ஆனா இவனுக்கு தேவன் மேலே, இயேசுவின் மேலே அவருடைய இதய துடிப்பை கேட்கும் அளவுக்கு அவரோட நெருக்கமா இருந்து அவருடைய அன்பை முற்றிலுமாக பெற்றவனுக்கு இந்த காரியம் எல்லாம் பெருசா தெரியல. அவருடைய கஷ்டத்துல நான் கூட இருக்கணும், அவர் விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி அவர் பக்கத்துல போய் நிக்கிறான். சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றான். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இப்ப பாருங்களேன், அவர் என்னை நேசிக்கிறார் என்ற ஒரு அன்பு, அவருடைய அன்பு எனக்கு எப்பவுமே இருக்குன்ற அந்த ஒரு வெளிப்பாட்டுல இருக்கும்போது அவன் ஒரு கான்பிடென்டா, ஒரு உறுதியாய், எந்த ஒரு அசைக்கப்படாம, அசைவில்லாம, ஒரு ஷேக் ஆகாம போய் அங்க போய் பயம் இல்லாம நிக்கிறான். அப்போ இயேசுவானவர் தன்னுடைய தாயை அந்த சீஷன்ட்ட ஒப்படைக்கிறாரு. அந்த தாயை கவனிக்கிற பொறுப்பை இவர் எடுத்துக்கொண்டார். இயேசுக்கு மற்ற சகோதரர்கள் இருந்தாலும், யோசேப்புக்கும் மரியாளுக்கு பிறந்த மற்றவர்கள் இருந்தாலும், யோவானிடத்துல அவர் தன்னுடைய தாயை ஒப்படைக்கிறார். அப்போ சிலுவையின் கிட்டத்துல கூட அவன் இருந்தான். ஏன்னா அவருடைய அன்பு, அவருடைய இருதய துடிப்பை அறியும் அளவுக்கு அவ்வளவு க்ளோஸா இருக்கிறான் அந்த யோவான். அடுத்தது பாருங்க, இப்போ அவர் சிலுவையில் அறைந்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். 3ஆம் நாள்ல காலையில மகதலேனா மரியாள் அங்க போறா. யோவான் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்க போய் பார்க்கும்போது அங்க கல்லறையில இல்ல, இயேசுடைய சரீரம் இல்ல. உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையினிடத்தில் போகும்படிக்கு புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. இப்பயும் அங்க இயேசுவை காணோம் அப்படின்னு சொல்லப்பட்ட செய்தி முதல்ல யாருக்கு வருதுன்னா, இயேசுக்கு அன்பா இருந்த சீஷனுக்கும் பேதுருவுக்கும் வருது. பேதுரு ஒரு முக்கியமான சீஷன், இயேசுனுடைய சீஷர்ல பிரதானமானவன். அவனுக்கு சொன்னா பரவாயில்ல, ஆனா அவனோட சேர்த்து இயேசுக்கு அன்பா இருந்த இந்த சீஷன் இடத்திலும் அந்த செய்தி சொல்லப்படுகிறது. சிலுவை கிட்ட இருந்தவன் இன்றைக்கு அங்க சிலுவை, அந்த இயேசுவை அடக்கம் பண்ண இடத்துல அவரை காணோம், அவருடைய சரீரத்தை காணோங்கிறதும் நியூஸ் இவருக்கு தான் முதல்ல வருது. ஏன்னா இவனுடைய அன்பு, இவனுக்குள்ளே அவருடைய அன்பு முற்றிலுமாக ஊற்றப்பட்டிருந்ததுனால இயேசுவை குறித்த எல்லா செய்தியும் அறியும் அளவுக்கு எப்பயுமே அந்த பக்கத்துல அந்த ஆட்களோட இருந்தான். அந்த அவங்களுடைய அருகாமையிலே தன்னை வைத்துக் கொண்டான். எப்பயுமே அவரை அறிந்தவர்கள், அவரோடு நெருங்கியவர்கள், அவரை பத்தி சொல்றவங்க கூட்டத்தோட தன்னை வச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து பாருங்களேன், 4வது காரியம். முதல்ல பார்த்தோம், அவர் பந்தி இருக்கும்போது, அடுத்து சிலுவையின் அருகிலே, அடுத்து இப்போ அவரை காணோன்னு சொல்லும் போது இயேசுக்கு அன்பா இந்த சீஷன் சொல்லப்பட்டதை பார்த்தோம். அடுத்து இயேசு இப்போ உயிரோட எழும்பிட்டாரு. இவங்க சீஷர்கள் சிலர் நம்பாம இருக்காங்க. யோவான் 26ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா, பேதுருவும் மத்த ஒரு 7 சீஷர்கள் மொத்தம் எல்லாம் சேர்ந்து, பேதுரு சொல்றான் நான் மீன் பிடிக்க போறேன்னு. மீதி பேர்லாம் இவனோட சேர்ந்து வர்றாங்க. மற்ற 12 சீஷர்ல மீதி பேரை காணோம். இந்த 7 சீஷர்கள் இருக்கிறாங்க. சீமோன் பேதுரு, திதுமு எனப்பட்ட தோமா, கானா ஊரனாகிய நாத்தான்வேல், செபதேயின் குமாரனாகிய யாக்கோபு, யோவான், இன்னும் 2 பேர். இப்போ 7 பேர் மொத்தம். இவங்க மீன் பிடிக்க போறாங்க. போனா அங்க ஒண்ணுமே கிடைக்கல அவங்களுக்கு. அப்போ காலையில நைட்டு போயிட்டு காலையில திரும்பி வர்ற வழியில பார்த்தா இயேசு கரையில நிக்கிறாரு. அவங்க அவரே இயேசு என்று சீஷர்கள் கண்டுபிடிக்கல. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா, உங்கள்கிட்ட மீன் ஏதாவது பிடிச்சிருக்கீங்களான்னு கேட்கும்போது, இல்ல நாங்க ராத்திரி இல்ல ஒன்றுமில்லை அப்படின்றாங்க. 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதனால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இப்போ இதே காரியம் அவர்ல முதல்ல ஆண்டவர் அழைத்தப்போ இதே மாதிரிதான் அவங்கள அழைத்தார்ல. திரளான மீனை பிடிச்சு இழுக்க முடியாம வலை கிளியத்தக்க மீன்களை பிடிச்சாங்கன்னு இருக்கு. அதே மாதிரி மற்றொரு அற்புதம் இப்பயும் கடைசியில நடக்குது இயேசு உயிரோடு எழுந்த பிறகும். உடனே 7ஆம் வசனத்துல, ஆதலால் இயேசுக்கு அன்பா இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். இப்போ இவன் தான், அந்த இயேசுக்கு அன்பானவன் தான் இந்த யோவான் தான். அவர் யார் என்பதை
அறிந்து கொள்ளும் அளவுக்கு, அந்த ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவ்வளவு தூரம் அவரை பத்தி எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. மற்றவங்களுக்குலாம் அது தெரியல. அவங்க ஏதோ சாதாரணமா யாரோ ஒரு ஆளு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவனுக்குள்ளே அந்த மனக்கண்கள் திறந்திருந்ததுனாலே, அவருடைய அன்பு அவனுக்கு எப்பவுமே கிடைச்சிட்டு இருந்ததுனாலே, அவர் பக்கத்திலே எப்போதும் இருந்ததுனாலே, அவர் யார் என்பதை சரீர பிரகாரமாக மட்டுமல்ல, ஆவிக்குரிய விதத்திலே அவர் யார் என்பதை அவன் அறிந்ததுனாலே, இன்றைக்கு பார்த்த உடனே இந்த ஒரு அற்புதத்தை அவன் பார்த்த உடனே அவர் யாருன்னு உடனே புரிஞ்சுக்கிட்டு அவர் கர்த்தர் அப்படிங்கிறான். அதுக்கு பிறகுதான் பேதுரு மேற்சட்டை கட்டி கொண்டு குதிச்சு அவர்கிட்ட போறதுக்கு வர்றான். இப்போ இதுலயும் இயேசுக்கு அன்பா இருந்த சீஷன் அவரை ரெக்கக்னைஸ் பண்றதும் அவன் தான். இப்போ இன்றைக்கு நம்ம இயேசுவை நம்ம எப்படி அறிந்திருக்கிறோம்? நம்ம எவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறோம்? அவரை எங்கேயோ ஒரு இடத்துல தூரத்துல பார்த்து, இப்போ நம்முடைய நாட்டு கலாச்சாரத்தின்படி நம்ம தூரத்துல கடவுளை பார்த்து தூரத்துல இருந்து கும்பிட்டுட்டு போறவங்க தான் நம்ம முக்காவாசி நம்முடைய நாட்டு மக்களுடைய பழக்கம். ஆனா இவன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லாம எவ்வளவு தூரம் பக்கத்துல இவன் வந்திருக்கிறான்னு பாருங்க. அருகில வர 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 வரதான் நம்ம அவரை பற்றிய ஒரு முற்றிலுமான ஒரு முழுமையான வெளிப்பாட்டை பெற முடியும். ஆனா ஆண்டவர் நம்ம அருகில வரும்படிதான் அழைக்கிறாரு. தூரத்துல இருந்து பார்த்துட்டு எங்கேயோ கோயில்ல சர்ச்சில் போய் நம்ம ஜெபம் பண்ணிட்டு அங்கதான் அவர் இருக்கிறாரு, இல்ல வீட்டுல நம்ம எங்கேயாவது ஒரு மூலையில ஒரு இடத்துல ஜெபிக்கிற போதுதான் அவர் இருக்கிறாரு, இல்ல எல்லா நேரத்திலும் நம்மோடு நமக்குள்ளே இன்றைக்கு மறுபடியும் பிறந்த விசுவாசிகள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் அவர் இருக்கிறாரு. ஆனா நமக்கு தான் அந்த ஒரு அதை ரியலைஸ் பண்றது இல்ல. முக்காவாசினதான் அதை உணர்றது இல்ல. அவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவருக்கு எனக்கு ரொம்ப தூரம் இல்ல, அவருடைய அன்பை நான் எப்பவுமே பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த ஒரு வெளிப்பாடு நமக்கு இல்ல. அந்த ஒரு உணர்வு இல்லாம தான் நம்ம ஐயோ நம்ம தனியா இருக்கிறோம், யாருமே நமக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள நம்ம போயிடுறோம். இப்ப இவனுக்கு அவர் கர்த்தர்ன்ற ஒரு வெளிப்பாடு எப்படி கிடைக்குது? ஏன்னா அவன் அவனுடைய மாம்ச கண்கள்ல பார்க்கல, எல்லாரும் தான் பாக்குறாங்க கரையில ஒருத்தர் நின்றுட்டு இருக்காருன்னு. ஆனா இவனுக்கு மட்டும் தெரியுது. இவன் அந்த ஆவிக்குரிய கண்கள்ல பாக்குறதுக்கு அவர் யார் என்பதை முற்றிலுமாக புரிந்து கொள்ற அளவுக்கு அவர் பக்கத்திலே ஒட்டிக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கு நம்ம அவரை யார் என்பதை புரிந்து கொள்கிற அளவுக்கு அவ்வளவு க்ளோஸா இருக்கிறோமா? அவருடைய இருதய துடிப்பை அறியக்கூடிய அளவுக்கு நம்ம அவ்வளவு பக்கத்துல இருக்கோமா? 5வது ஒரு காரியம், இயேசு பேதுருட்ட பேசுறாரு. இப்ப பேதுருட்ட கூப்பிட்டு இவங்க மீனெல்லாம் இழுத்துட்டு வர்றாங்க, இயேசுவோட சேர்ந்து சாப்பிடுறாங்க அல்லது காலை உணவு. அப்புறம் ஆண்டவர் பேதுருவை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, 3 தடவை கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்துல அன்பாய் இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு 3 தடவையே. நான் நினைக்கிறேன் அவர் 3 தடவை மறுதளிச்சதுனால ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக அவன்கிட்ட கேட்கிறாரு. அவன் 3வது தடவை ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆண்டவரே நான் நம்ம நேசிக்கிறேன்றது உனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் அழுகிற நிலைமைக்கு போயிடுறான் பேதுரு. அப்போ என்னுடைய எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழுகிற நிலைமைக்கு போய் சொல்றான். ஆனா அந்த யோவான்ட்ட அவர் அப்படி கேட்க வேண்டிய நிலைமையே வரல. ஏன்னா இவன் எப்பவுமே அவருடைய அன்பிலே தான் இருந்தான். அவருடைய அன்பை விட்டு அவன் எங்கேயுமே போல. அவர் கடைசி ராப்போஜனத்துல இருக்கும்போதும் சரி, அந்த காட்டி கொடுக்கப்பட்ட பிறகு அந்த பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில அவரோட கூட போற போதும் சரி, அதுக்கு பிறகு சிலுவையில அவர் அடிக்கப்படும் போதும் பக்கத்துல, அவரை காணோம்னு சொல்லும் போதும் அங்க பாக்குறதுக்கு முதல் ஆளா, இப்போ அவர் அவர் யாருன்றத முதல்ல கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தரிசனமாகும் போது உயிர்த்தெழுந்த அவரை பார்க்கும் போதும் அங்கேயும் அவன் இருக்கிறான். இப்ப இங்க பேதுருவ ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்கேயும் அவன் இருக்கிறான். பேதுருட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, பேதுருவை பற்றி சில காரியங்களை சொல்ற, நீ இள வயதுல நான் இருக்கும்போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உன் இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். இதே காரியம்தான், என்னை பின்பற்றி வான்னு சொல்லிதான் முதல்ல கூப்பிடுறாரு. இப்போ அவன் மறுதளித்து போன பிறகும் அவனுக்கு திரும்பவும் அதே அழைப்பு, என்னை பின்பற்றி வா, ஆனா உனக்கு இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி சில காரியங்களை அவனை பத்தி சொல்றாரு. இப்போ 20ஆம் வசனத்துல பேதுரு திரும்பி பார்த்து இயேசுக்கு அன்பாய் இருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். இதுல பாருங்களேன், இதுலயே இயேசுக்கு அன்பாய் இருந்தவன்.
5 முறை தன்னுடைய சுவிசேஷத்துல தன்னை தான் இயேசுக்கு அன்பா இருந்த சீசன் என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார் யோவான். இப்போ பின்னாடி அவர் வந்துகிட்டு இருக்க பார்த்துட்டு, இவனுக்கு என்ன ஆண்டவரே, இவனை பத்தி என்ன காரியம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. யாரு? பேதுரு. ஆண்டவர் சொல்றாரு, அவன் நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றிவான்னு சொல்லிடுறாரு. அதாவது நான் வரும் வரைக்கும் இருப்பான்ற மாதிரி சொல்றாரு. உடனே எல்லாம் சொல்லிட்டாங்க, நினைக்கிறாங்க எல்லா சீஷரும், ஒருவேளை இவன் வந்து சாகவே மாட்டானோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுல அவர் எழுதுறாரு, யோவானே எழுதுறாரு. ஆண்டவர் அப்படி சொல்லாம, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னன்னு தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அதே இதுல வருது. இவன் மரிப்பதில்லை என்று சீஷர்களுக்குள்ளே பேச்சு நடந்துச்சுன்னு சொல்லி இவரே எழுதுறாரு யோவான். இதுக்கு பிறகு இன்னும் ஒன்ன பார்த்துட்டு நான் சில காரியங்களை யோவானை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இன்னொரு பகுதியிலும் பாத்தீங்கன்னா, இது ஆண்டவர் உயிர்த்தெழுந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டு பேதுருவும் யோவானும் சேர்ந்து ஊழியம் செய்யறாங்க. அது வந்து நம்ம அப்போஸ்தலர்ல குறிக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஜெப வெளியாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனாங்க. இப்போ பேதுருவோடு சேர்ந்து ஊழியத்துல அவர் நிலைத்திருக்கிறார். அப்போதான் அந்த வந்து சப்பானியை வந்து இவங்க வந்து குணமாக்குறாங்க. இப்போ எல்லா மக்களுக்கும் ஆண்டவரை பத்தி அறிவிக்கிறாங்க. அப்போ உடனே இவங்க தேவாலயத்துல இருந்த பரிசேயர் மற்ற ஆசாரியர்கள்லாம் வந்து இவங்களை பிடிச்சி இவங்களை சிறையில் அடிக்கிறாங்க. அப்பையும் இந்த யோவான் வந்து தொடர்ந்து அது பிற தொடர்ந்து ஊழியத்துல நிலைத்திருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த யோவான் அவருடைய அன்பிலே அப்படி நிலைத்திருந்ததுனாலே மற்ற சீஷர்கள் 12 சீஷர்கள், யூதாஸ் ஒருத்தன் ஏற்கனவே நாண்டு கொண்டு செத்துட்டா, அவனுக்கு பதிலாக இன்னொரு சீஷனை எடுத்தாங்க. மற்றவர்கள் எல்லாம் கொஞ்ச காலத்திலே வந்து மரித்து போனாங்க. அதாவது அவங்க கொலை செய்யப்பட்டாங்க, இரத்த சாட்சியை மரித்தாங்க. ஆனா அந்த யோவான் மட்டும் அவனை என்ன பண்ணாலும் அவனை வந்து சாகடிக்க முடியல. யோவானை வந்து கொதிக்கிற எண்ணெயில போட்டு எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. வேற ஏதோ தோலை இது பண்ணி தச்சு ஏதோ பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அதுலயுமே அவனை ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ணாலும் அவனை வந்து கொல்ல முடியலன்றனால நாடு கடத்துறாங்க. யோவான் சீஷனை நாடு கடத்தி பத்மு தீவுல இருக்கும் போதும், அங்க நாடு கடத்தப்பட்டு யாருமே இல்லாத ஒரு இடத்துல இருந்தாலும் அங்கேயும் அவரால் சும்மா இருக்க முடியல. அங்கேயும் ஆண்டவருடைய ஒரு வெளிப்பாடை பெற்று வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி அங்க உட்கார்ந்து அவளை எழுதி முடிச்சு அங்க இருந்து திரும்ப விடுதலையாகி இங்க வந்து எபேசு பட்டணத்துல உள்ள சபைக்கு மூப்பனாக இருந்து முதிர் வயதான காலத்துலதான் அவர் மரித்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வரலாறு கூறுகிறது. ஏன்னா இவர் இயேசுவின் அன்பை முற்றிலுமாக அவ்வளவு அதுல அன்பிலே நிறைந்திருந்தார். அவர் வந்து அவ்வளவு நெருக்கமா அவரோட இருந்தார். அவருடைய அன்பு வந்து எப்பயுமே அவருடைய இருதய துடிப்பை கேட்கிற அளவுக்கு. ஏன் இருதய துடிப்புங்கிற முக்காவாசி அந்த அன்புனாலே அந்த இருதய துடிப்பு, இருதயம் அப்படிதான் நம்ம பேசுறோம். இப்ப அவருடைய இயேசுடைய இருதய துடிப்பை கேட்கும் அளவுக்கு அவர்கிட்டவே இருந்து அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டே இருந்ததுனால, அவருடைய அன்பினாலே நிறைந்திருந்ததுனால அவரை நெருங்கி வந்து எந்த சூழ்நிலையும் அவரை எதுவுமே செய்ய முடியல. கடைசியில அவருக்கு வயதாய்தான் மரணம் அடைந்தாருன்னு சொல்லப்படுகிறது. வயதான வரைக்கும் அவர்கிட்ட யாரு நீங்க வந்து என்ன எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, தேவனை நேசிங்க, தேவனிடத்துல அன்பு கூறுங்க, மற்றவங்களிடத்துல அன்பு கூறுங்க, இது 2 மட்டும் தான் சொல்லுவாராம். அவர் எப்பவுமே பேசும்போது அன்பை குறித்து தான் பேசுறாரு. நமக்கு தெரியும் அவருடைய எல்லா சுவிசேஷத்திலும் நிருபங்களிலும் அன்பை குறித்து தான் பேசுறாரு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 16ஆம் வசனத்துல இருந்து 19 வரைக்கும் வாசிக்கிறேன். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். இப்போ இவருடைய வாழ்க்கையில அதுதான் நடந்தது. தேவனுடைய அன்பிலே அவர் நிலைத்திருந்தார். தேவனுடைய அன்பிலே நிலைத்திருப்பதுதான் நமக்கு இப்போ முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். அவன் வந்து தேவனிடத்துல நிலைத்திருக்கிறார். அவர் என்னை நேசிக்கிறார்ன்றது மாறாம எல்லா சூழ்நிலையிலும் அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரோன்ற எண்ணம் இல்லாம, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, எனக்குள்ளே அவர் இருக்கிறார், எல்லா சூழ்நிலை கடந்து வருவதற்கு எனக்கு உதவி செய்கிறார், என்னை அவர் நேசிக்கிறார்ன்ற அந்த ஒரு வெளிப்பாட்டோட இருக்க வேண்டும் என்று அவர் எழுதுறாரு. ஏன்னா அவருடைய அன்பை நாம் அறிந்திருக்கிறோம், நாம் விசுவாசித்திருக்கிறோம் எழுதுறாரு. 17ஆம் வசனம், நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம்.
நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நிறைய நேரம் நம்ம கோட் பண்ணுவோம். இந்த உலகத்திலே நாம இயேசுவை போல இருக்கிறோம்னு சொல்லி. ஆனா அதுக்கு முந்தின பகுதி என்ன வருது? நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அன்பு நம்மிடத்துல பூரணப்படுகிறதா, அதாவது குறைவில்லாம நம்மிடத்துல ஊற்றப்பட்டு இருக்கிறது, நம்ம நிறைவா இருக்கிறது, பூரணமா இருக்கிறது. அவ்வளவு தூரம் அன்பு இருக்கிறதுனாலதான் நம்ம அவரை போல இந்த உலகத்துல இருக்கிறோம். அப்புறம் இன்னொரு ஒரு வசனம், அடுத்த வசனம் வாசிக்கிறேன். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. இதுல பாருங்களேன், அன்பு, ஆண்டவருடைய அன்பினால் நாம் நிறைந்திருக்கும் போது நாம் பயப்படவே மாட்டோம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. அவருடைய அன்பினாலே நிறைந்து இருக்கும் போது பயத்தை புறம்பே தள்ளுகிறது. அதனாலதான் இவர் இயேசுவோட சிலுவை பக்கத்துலயும் போய் நிக்கிறாரு. எனக்கு என்ன ஆயிருமோன்னு எல்லாரும் ஓடினப்பா அவர் ஓடல. பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலும் இயேசுவோட கூட போறாரு. அவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாருன்ற நோக்கமா அவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவரோடவே ஒட்டிக்கிட்டே இருக்கிறாரு. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. ஒருவேளை என்னை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, மற்ற காரியங்களை குறித்து, வர்ற பிரச்சனைகளை குறித்து நீங்க பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம அன்பிலே இன்னும் பூரணப்படவில்லை. இன்னும் நம்ம என்ன செய்யணும்னா, தேவனை நீ நேசிக்கிறாருன்ற காரியத்தை இன்னும் அதிகமாக தியானிக்கணும். அந்த ஒரே காரியத்தை, அப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து எழுதி, ஆண்டவரே நீங்க என்னை நேசிக்கிறீங்கன்ற அந்த வசனத்தெல்லாம் நான் எழுதியிருக்கேன், எனக்கு நீங்க அதை புரிந்து கொள்றதுக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய அன்பு எனக்கு இருக்குது அப்படின்றத நம்ம சத்தமா சொல்லி, அது எவ்வளவு தூரம் நம்ம அதிலே நம்ம தியானத்தை வைக்கிறோமோ, நம்ம ஒரு நேரத்துல நம்ம அதை முழுவதுமாக புரிந்து கொள்வோம். பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் இல்லை. அடுத்து 19ஆம் வசனம், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்துல அன்பு, நம்மளாவே அவரிடத்துல அன்பு கூறலங்க, அவர் முந்தி நம்மிடத்துல அன்பு கூர்ந்ததுனாலே நாமும் அவரிடத்துல அன்பு கூறுகிறோம். நம்ம ஏற்கனவே முதல்ல நான் கேட்ட மாதிரி தேவனுடைய இருதய துடிப்பை நீங்க கேட்டிருக்கீங்களா? அவருடைய ஹார்ட் பீட் நமக்கு தெரியுமா? அந்த ஹார்ட் பீட் கேட்கிற அளவுக்கு நம்ம அவ்வளவு பக்கத்துல போயிட்டோம்னா வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை. இப்ப நமக்குள்ளதான் இருக்கிறார், அவர் என்னோடு எனக்குள்ள ஒட்டிட்டு இருக்காருன்ற அந்த உணர்வு இருந்ததுன்னா நம்ம அவர்கிட்ட எவ்வளவு தூரம் நெருங்கி போறோமோ, இன்னும் அவரை நெருங்கி சேர சேர நம்முடைய இருதயம் மென்மையாயிருங்க. அன்பு நம்முடைய உள்ளத்தை நிறைக்கும். நன்றி உள்ள உணர்வு, எப்பயுமே கிராட்டிடியூடோட இருப்போம். ஒரு எரிச்சலை குறை சொல்லிட்டு முறுமுறுத்துட்டு இருக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மன்னிக்கிறது ஈஸி ஆயிரும். மற்றவங்களை மன்னிக்கிறது, மற்றவங்களுடைய குறைய போய் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம் எல்லார்ட்டையும். நம்முடைய பிரச்சனைகள் பெருசா இருந்தா கூட அது சின்னதா தான் தெரியும். ஏன்னா அவருடைய அன்பு நமக்கு இருக்கும்போது இதெல்லாம் பெருசாவே தெரியாது. நம்முடைய ஆரோக்கியம் பெருகும். நம்முடைய சரீரத்தின் ஆரோக்கியம், நீங்க இந்த அன்பில நிலைத்து இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய சரீரத்தின் ஆரோக்கியம் பெருகும். ஏன்னா என்னுடைய தேவன் எனக்குள்ளே அவருடைய அன்பை ஊற்றி இருக்கிறார். அவருடைய அன்பு எனக்கு நிறைவா இருக்குதுன்னு போது நமக்கு ஆரோக்கியம் பெருகாமல் இருக்கவே முடியாது. மற்றவங்களோட உள்ள உறவு நிறைய பெருகும், சமாதானம் பெருகும், சண்டை குறையும். ஏன்னா அவருடன் உள்ள நெருக்கம், அவருடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்படும் போது அவரை மாதிரியே நம்ம மாறிக்கிட்டே இருப்போம். அவருடைய அன்பு நம்மகிட்ட தொடர்ந்து நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கிறதுனாலே அவர் யார் என்பதை மாம்ச பிரகாரமாக வெறும் அவர் உலகத்துல வந்த போது என்னென்ன செஞ்சாருன்றது மட்டும் இல்ல, அவர் இப்பொழுது நமக்கு யாராக இருக்கிறார், அவர் எனக்கு யார் அவருக்கு எனக்கு என்ன தொடர்பு, அவரோடு இப்ப எனக்கு என்ன உறவு இருக்குது, அவர் எனக்கு யாரா இருக்கிறார் என்பதை பார்க்கக்கூடிய மனக்கண்கள் நமக்கு இருக்கும். பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருப்போம். அப்போ நமக்கு பணம் இல்ல, சமாதானம் இல்ல, சுகம் இல்ல, விடுதலை இல்லைன்னு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே இதை நம்ம புரிந்து கொள்ளும் போது, இந்த வெளிப்பாடு வரும்போது மற்ற எல்லாம் நமக்கு தாராளமா வரும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சாதகமாக மாறும். இந்த அன்பின் வெளிப்பாட்டை நீங்க இந்த நாளில நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்துல உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.